கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் அச்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு, தலையாக்குகிற கர்த்தர். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்று உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொருவரும் மேன்மடையவே விரும்புகிறார்கள். படிப்பினாலும் சரி, பணத்தினாலும் சரி, அந்தஸ்தினாலும் சரி, உயர்வடையவே அவர்கள் விரும்புகிறார்கள். தாழ்வடைய மனிதன் இருதயம் ஒருபோதும் சம்மதிப்பதே இல்லை. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். தலை என்று இதில் குறிப்பிட்டிருப்பது, அதன் அர்த்தம் என்ன? பறவையானாலும் சரி, மிருகமானாலும் சரி, அதற்கு தலைதான் பிரதானமான உறுப்பு. 6 அடி உயரமுள்ள ஒரு மனுஷனுக்கு தலையில்தான் கண், மூக்கு, செவி, வாய் ஆகிய அனைத்தும் இருக்கின்றன. ஆனால் இவை ஒன்றும் வாயில் இருக்கவில்லை. தலையில்தான் ஆயிரமான கணினிக்கு சமமான மூளை இயங்குகிறது. எல்லாவற்றிற்கும் தலைதான் முன்னாக செல்கிறது, வால் பின்னாகத்தான் தொடர்கிறது. ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பார்ப்போம். அங்கு தலையைப் போல இருக்கிற உயர்ந்த அதிகாரி ஒருவர் இருப்பார். அவர் தம்முடைய அறிவுத்திறமையினால் திட்டங்களை தீட்டுவார். அலுவலகத்தின் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் திட்டம் தீட்டு அவருக்கு அதிகாரம் உண்டு. நிறைவேற்றவும் செயல்படுத்தவும் அந்த திட்டங்களுக்கு இன்னும் கீழ்மட்டத்தில் உள்ளவர்களை தங்கள் சரீர உழைப்பை கொடுப்பார்கள். அந்த அதிகாரி சொல்லுகிறதான அந்த திட்டங்களுக்கு எல்லா மக்களும், ஊழியர்களும் தங்களுடைய உழைப்பை கொடுப்பார்கள். நீ வாளாகாமல் தலையாவாய், அதாவது நீ வாளாகாமல் தலையாவாய் என்று கர்த்தர் சொல்வதின் அர்த்தம் என்ன? உங்களை அடிமட்ட பணியாளராக வைத்திராமல் திட்டங்களை தீட்டும் உயர்ந்த நிலையில் உள்ள ஞானியாக உயர்த்துவேன் என்பதே அதன் அர்த்தம். நீ மற்றவர்களை பின்தொடர முயல்கிறாய், அப்படியல்ல. அப்படி இருப்பினும் வாளாவாக இருப்பாய். மற்றவர்களை பின்தொடரக்கூடிய அளவுக்கு நீ அறிவுள்ள தலையாய் இருப்பாய். பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு ஓடிய மோசையை கர்த்தர் வாளாக்கவில்லை, முழு இஸ்ரவேலையும் வழிநடத்திச் செல்வதான பெரிய தலையாக்கினார். அதற்கான அபிஷேகத்தை கொடுத்தார், அதற்கான சத்துவத்தையும் வல்லமையும் கொடுத்தார். அதுபோலவே தானியேலுடைய வாழ்க்கையையும் வாசித்து பாருங்கள். பாபிலோனில் சிறையிருப்பிலே சென்ற தானியேல் அங்கு வாளாக அவனை அங்கு விடவில்லை. பாபிலோன் தேசத்தில் இருந்த எல்லா ஞானிகளை பார்க்கிலும் அதிகமான ஞானத்தை கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்தார். பல ராஜாக்கள் வந்தார்கள், சென்றார்கள். ஆனால் தானியேலையோ தலையிலே உயர்த்தப்பட்டவனாக இருந்தான். தாவீதுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். தாவீது ஆடுகளை மேய்த்தவர் தான். குடும்பத்தில் அவன் அற்பமாக எண்ணப்பட்டான். எல்லாரிலும் கடைசி பிள்ளையாக இருந்தார். ஆனால் கர்த்தரோ தாவீதை நேசித்ததினால் அவரை வாளாக்காமல் தலையாக்கி எல்லா சகோதரருக்குள்ளும் முன்பாக உயர்த்தி அபிஷேகம் பண்ணினார். சத்துருக்களுக்கு முன்பாக அவருக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி புது எண்ணெயினால் அவனை அபிஷேகம் பண்ணினார். தாவீதின் கீழாகாமல் மேலானார். தாவீது ஒரு நாளும் கீழாகாமல் மேலாகும்படியாக ஆண்டவர் வைத்தார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தாழ்விலே உங்களை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பீர்களாக. அவரே சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரரும் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும் பர்வதமாக இருக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆதியாகமம் 12:2 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான ஆண்டவர் நம்மை வாளாக்காமல் தலையாக மாற்றுகிறதான ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த வசனங்களை நாம் பிடித்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்துக்கொள்வோம். தொடர்ந்து சூரியனைப் போல பிரகாசித்து ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜெயம் எடுக்கத்தக்கதாக, தலையாக இருந்து ஒவ்வொரு காரியமும் நடத்தத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகினாலே கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மை விட்டுக் கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து அந்த வார்த்தையின்படியே வாழ நமக்கு பலன் தருவாராக. God bless you.